2026 பொறுத்த வரைக்கும் மாத கிரகங்கள் ஒரு பக்கம் வழக்கம் போல ஒவ்வொரு மாதம் பயிற்சி ஆகிட்டு இருக்கும். வருட கிரகங்கள்னு பார்க்கும் பொழுது குரு மற்றும் ஜூன் மாதம் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. அங்க உச்சகதியும் அடைஞ்சு 9ஆம் பார்வையாக சனியையும் பார்க்கிறாங்க. அது தவிர சில குறிப்பிட்ட மாதங்கள்ல கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த அமைப்புகள்லாம் ஒட்டுமொத்தமா 2026 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆண்டாக அமைச்சு கொடுக்குது. பொதுவாக இந்த 2025ஆம் வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் டெக்னிக்கலா எல்லா விஷயமும் நமக்கு கிடைச்சிட்டு வந்தது. பட் தனிப்பட்ட நிலையில மனிதர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது பல விதங்களும் கேள்விக்குறியாக்கப்பட்டது. பெரும்பாலும் மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல அப்படிங்கிற ஒரு நிலை தான். கைக்கெட்டியது வாய்க்கெட்டலேங்கிற மாதிரி எல்லாமே கையில தான் இருந்தது. ஆனாலும் மனசு ஒப்புறதில்லை, எதையோ இழந்தது மாதிரி தான் எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கு காரணம் 2025ல சுப கிரகமும் அசுப கிரகம் ஈக்குவல் பலத்தோடு செயல்பட்டு வந்தது தான். பட் 2026 பொறுத்த வரைக்கும் இந்த அசுப கிரகத்தினுடைய பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. சுப கிரகங்களுடைய பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிமா இருக்கு. அதனால இந்த வருடம் இந்த சுப கிரகங்களுடைய வலிமை கூறுறதுனால 2026ஆம் வருடம் அப்படிங்கிறது 2025 கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல வருடமாகவே இருக்கும். முக்கியமாக 2025 போலவே 2026 நல்ல மழை வளம் அப்படிங்கிறது இருக்கு. இது இப்போதைய நிலையில லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான மழைகளை எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிறது டவுட் தான். வறட்சி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த மழையை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது நல்லது. 2026 இது பெருசா இம்பாக்ட கொடுக்காது, நல்ல விஷயம்தான். அண்ட் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா 2026 ஒரு வளர்ச்சிக்குரிய ஆண்டாகத்தான் இருக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவா தான் இருப்பாங்க. சரியோ தவறோ அடுத்த இலக்கு நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு செயல்பட்டு நகர ஆரம்பிப்பாங்க. 2026 ஒரு குழப்பத்தோட டம்பா இருக்கக்கூடிய விஷயங்கள் 2026ல இருக்காது. இதுவே 2026 ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள நல்ல மாற்றங்களை இது ஏற்படுத்தி கொடுக்குது. அதுல ஸ்பெசிபிக்கா உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபராசிக்கு இந்த 2026 கிரக அமைப்புகள் என்பது ஒரு சாதகமான நிலைகள்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த குருவினுடைய மாற்றம் என்பது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு விபரீத யோக அமைப்புகள்ல இது செயல்பட்டு வரும். அதாவது அஷ்டமாதிபதி அதற்கு அஷ்டமஸ்தானத்துல உச்சம் பெறக்கூடிய நிலை. இது ஒரு விபரீத யோக அமைப்புகள்ல செயல்பட்டுக்கிட்டு வரும். அது தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்புகளும் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகள்லேயே வருடம் முழுவதுமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி 2025 பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு ஓகே தான், பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு வளர்ச்சியை நோக்கி தான் போய்கிட்டு இருப்பாங்க. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ரொம்ப அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அதிகமாக உணர்ச்சி வசப்படுவாங்க. இதுதான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. மற்றபடி அவங்க ரொம்பவும் சுறுசுறுப்பாக தான் இருந்திருப்பாங்க. நிறைய வேலைப்பாடுகளில் ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. ஜென்ரலாக இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது அனுபவங்களை அதிகமாக எதிர்கொள்ளும். ஸோ பட்டு திருந்துறது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தான் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தியரிட்டிக்கலாக அவ்வளோ விஷயம் எதுவும் எடுத்துக்காது, ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். பட் ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்களை அது எடுத்துக்கும். இப்போ நெருப்பானது சுடும் அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னோம்னா அது ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அந்த சூட்டினுடைய அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அது விருப்பப்படும். ஸோ அது சார்ந்த முயற்சிகள்ல அது எப்பவுமே இறங்கும். ஸோ அதனால ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அது எப்பவுமே பட்டு திருந்தக்கூடியது தான். அனுபவங்களை பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அது எப்பவுமே காரியத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும். அதுல கிடைக்கக்கூடிய நிறை குறைகளெல்லாம் வச்சுதான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அது முன்னேறி போகும். ஸோ 2025 பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க இந்த விஷயங்களை முழுமையாக பார்த்துருப்பாங்க. உண்மையிலேயே அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப ரிஷபராசிக்காரங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்களை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு செயல்பட்டு வந்திருப்பாங்க. நிறைய காரியங்கள் ஈடுபட்டு வந்திருப்பாங்க. அதுல நல்லது கெட்டது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சும் இருப்பாங்க. இதுதான் நமக்கு சூட் ஆகும், நமக்கு சூட் ஆகாது அப்படிங்கிறது இப்போதைய நிலையில அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பெரிய அளவில் பெனிஃபிட் இல்லை, ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளிச்சுட்டேன், முதலுக்கு மோசம் இல்லை அப்படிங்கிற நிலைகள் எல்லாமே போய்கிட்டு இருக்கு.
அப்படிங்கிற விஷயங்களை தான் 2025 பார்த்துட்டு வந்தாங்க. 2026 பொறுத்த வரைக்கும் இது ஒரு படி அப்கிரேட் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாய அனுகூலங்களையும் கொடுத்து வரும். ஆல்ரெடி உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி இருக்காங்க. பொதுவாக 11ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் நன்மையை தான் செய்யும். அந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனியானவர் தர்ம கர்மாதிபதியாக செயல்பட்டு வராங்க. அவருங்க 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல விஷயங்கள் தான். எப்பேற்பட்ட மோசமான நிலைகளுக்கு போனாலும் கூட தலையில குட்டி இந்த பக்கம் போக இந்த பக்கம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கதியை இது கொடுத்துரும். இதுதான் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது. ஸோ அப்படிப்பட்ட நிலைகளில் தான் ரிஷபராசிக்காரங்களும் இருந்துட்டு வந்தாங்க. பட் 11ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய நிலைகளில் முன்னாடி சொன்ன மாதிரி முதலுக்கு மோசம் இல்லை அப்படிங்கிற நிலைக்கு தான் பெரிய அளவில் வளர்ச்சியை கொடுக்காது. ஆனால் 2026 இந்த குருனுடைய மாற்றம் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறைவுப்படுறாங்க, அங்கே உச்சம் பெறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே நேரம் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இங்கே சனியும் இருக்கிறதுனால சனிக்கும் சேர்ந்து இந்த குருவுடைய பார்வை இருக்கிறதுனால 2026ஆம் வருடம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அமோகமான வருடம் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த லாப ஆதாயங்கள் அனுகூலங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கிடைக்க பெறலாம். அடுத்த ஸ்டேஜுக்கு உண்மையில அவங்கவுங்க வயது நிலைகளுக்கேற்ப தேவைகளுக்கேற்ப காரியங்களுக்கேற்ப ஒரு அடுத்த லெவலுக்கு முன்னேறி போகக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும். உங்களுடைய மனமானது அதற்கேற்ற உத்வேகத்தோடு அது செயல்பட ஆரம்பிச்சு. ஸோ மனம் அப்படிங்கிறது செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அது காரியமாக மாறிடும். அப்ப இயல்பாகவே மனசுல இந்த தைரியம் நம்பிக்கையும் வரக்கூடிய காலகட்டங்கள் நல்ல விஷயங்களை கண்டிப்பாக பார்க்கக்கூடிய நிலைகள் கட்டாயமாக ஏற்பட்டுடும். ஸோ அப்படிதான் 2026 ரிஷபராசிக்காரங்களுக்கு முழுமையாகவே இருக்க போகுது. தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வியாபாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2026 சாதகமாக தான் இருக்கும். ஆல்ரெடி ரிஷபராசிக்காரங்க இந்த விஷயங்கள் ரொம்பவுமே முனைப்போடு காரியம் மாற்றிட்டு வராங்க. நிறைய விஷயங்களை புது விஷயங்களை தேடி போய்கிட்டு இருக்காங்க. மற்றவங்களை எப்படி கவர் பண்ணணும், மற்றவங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணணும், வாடிக்கையாளர்களை எப்படி இழுக்கிறது, தொழில் நுணுக்கம் என்ன, வியாபார நுணுக்கம் என்ன, இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அடுத்த லெவலுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றியெல்லாம் அதிகமாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசி. அதுலயும் இப்போ சமீப காலமாக இது சார்ந்த சிந்தனைகள் அவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். இது எல்லாத்தையுமே காரியமாக மாற்றக்கூடிய திறன் என்பது ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2026 ஏற்படுத்தும். தொழில் வேலை உத்தமமாக ஒரு நல்ல ஆதாய அனுகூலங்களை கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் பார்க்கப்படும். அகெயின் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காரியாதிபதியே சனி தான். அவர் லாபஸ்தானத்தில் ஆல்ரெடி இருக்காங்க. அந்த லாபஸ்தானத்துக்கும் காரியாதிபதிக்கும் குருவனுடைய பார்வை, அது உச்சம் பெற்ற குருவனுடைய பார்வை, சுப கிரகமானது குருவனுடைய பார்வை கிடைக்கிறதுனால 2026 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாய அனுகூலங்களை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக அமையும். அதனால தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். ஸோ ராசி நிலைகளில் இந்த அமைப்புகள் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய திறனும் அந்த பக்குவமும் உங்களுக்கு இயல்பாகவே ஏற்படும். இது சுய ஜாதக ரீதியாக சிலருக்கு இந்த விஷயங்கள்ல மாற்றங்கள் இருக்கலாம். கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் லக்ன ரீதியாகவோ அல்ல வேற ஏதாவது கிரக நிலைகளால சில சங்கடங்கள் அப்படிங்கிறது போகலாம். பட் மேஜரா ராசி பலமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் எப்பேற்பட்ட மோசமான ஜாதகக்காரங்களுக்கும் தலைக்கு வந்தது தலைப்பாக போச்சு அப்படிங்கிற நிலையாவது கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ ஒரு வளர்ச்சி தான் அவங்கவுங்க ஜாதக நிலைகளுக்கேற்ப கஷ்ட நிலைகளுக்கு ஏற்ப நல்ல நிலைகளுக்கு ஏற்ப ஒரு நல்ல வளர்ச்சி அது கொடுக்கக்கூடிய ஒரு காலம். ஒரு ராசி வளர்ச்சி அடையுது அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்படிதான் ரிஷபராசிக்கு இந்த 2026 முழுமையாக ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்கு. ஸோ தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். இடமாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெருசா இருக்காது. வேலை மாற்றம் தொழில் மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாலாம் இருக்காது. வந்தாலும் ஓகே தான், அக்செப்ட் பண்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. மாற்றம் அப்படிங்கிறது ஒரு புது விஷயங்களை அப்டேட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி நிலைகளை வேணா எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற விஷயங்கள் ஒரு வளர்ச்சி பாதையில கொண்டு போகக்கூடிய விஷயங்களை இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு சக்சஸையும் கொடுக்க ஆரம்பிச்சு. நிறைய புது ஐடியாஸ் கிடைக்கும், புதிய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். இப்படி ஒரு வளர்ச்சி நிலைகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த 2026 முழுமையாக இருக்கு. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கூட இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. 2025 இது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் சில வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும், சில நேரம் வாய்ப்புகள் கொஞ்சம் தட்டி போற மாதிரியான சூழ்நிலைலாம் கொடுத்துருக்கும். இப்போ 2026 பெரிய ஸ்ட்ரகிள் எல்லாம் இருக்காது. இந்த விஷயங்களை சிலருக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது வரலாம். ஏற்கனவே இருக்கக்கூடியவங்க திரும்ப ரிட்டர்ன் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம், அல்லது இருக்கக்கூடியவங்க திரும்பவும் வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்க இந்த மாதிரி ஒரு மாற்றங்களை வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொடுக்கலாம். பட் அதுவும் நன்மைக்கு அப்படிங்கிற நிலைகள்ல உங்களுக்கு சாதகமாகவே வேலை செய்யும்.
பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்ல 2026 இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிறனால தான் அப்பப்போ சில விஷயங்கள் உங்களுக்கு கைக்கு வந்து சேர்ந்துருக்கும், அப்பப்போ சில விஷயங்கள் கொஞ்சம் சுணக்கமாக போயிருக்கும். நல்ல விஷயம் அப்படின்னா கெடுதலான தன்மைகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் இல்லை. 2025 பொறுத்த வரைக்கும் இந்த காசு பண சமாச்சாரங்கள் பொருளாதார நிலைகளை பெரிய அளவில் இழப்புகள் இல்லாமல் 10 ரூபா இருந்தாலும் 10 ரூபாய் கச்சிதமாக எப்படி பாதுகாத்து செலவு பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த கரெக்டாக பண்ணிட்டு வந்திருப்பாங்க. 2026 பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பாக வேலை செய்கிறது. அதே நிலைகள் ஒரு தொடர்கதை அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2025 ஒப்பிடும்பொழுது 2026 இது உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளில் வேலை செய்யும். சிலருக்கு இந்த திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த திடீர் பண வரவுகள் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களை எதிர்பார்க்கலாம். நீண்ட கால அடிப்படையில் சேமிப்புகளை உருவாக்கலாம். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வுகளை பார்த்து வரீங்க. கொடுத்த கடன், வாங்கின கடன் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். கடன் சமாச்சாரங்கள் பொதுவாக புதுசாக மேற்கொண்டு வாங்குறது, கொடுக்க இந்த மாதிரியான விஷயங்களும் கூட 2026 ஒரு சாதகமான நிலைகளை வேலை செய்யுது. பொதுவாக இந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எந்த மாதிரியான மனசங்கடங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் சம்பவங்கள் இந்த மாதிரி நிலைகள் இருந்தாலும் கூட 2026 அது உங்களுக்கு சாதகமாக தான் வேலை செய்யுது. ஸோ பெருசாக நினச்சி ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பாக திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் செயல்பட்டு இருக்கிறதுனால பொருளாதார நிலைகளில் ஒரு நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இது ஆல்ரெடி ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். அதை பிடிச்சும் பிடிக்காம செய்ய வேண்டிய சொன்ன பெருசாக அதில் வந்து மனமானது ஈடுபடாது. ஏதோ கூட இருக்கிறவங்களுடைய வற்புறுத்தலாக அல்லது அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அந்த விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலைகள் தான் இருக்குமே இல்லாமல் தனிப்பட்ட நிலையில் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்களை பெருசாக ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு கைவிட்டு போகக்கூடிய நிலைகள், இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களை கூட பார்த்துருக்கலாம் 2025. 2026 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதே நிலைகள் தான். இதில் வந்து பெருசாக மாற்றங்கள் கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டாலாம் இருக்க மாட்டாங்க. பட் ஏதோ கூட இருக்கவங்களுடைய ஒரு விஷயங்களால், அவங்களுடைய கண்டிஷனலால் சில விஷயங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வரலாமே இல்லாமல் பர்சனலாக உங்களுக்கு அந்த விஷயங்கள இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது ஒரு ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். இதில் வந்து பெருசாக நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதே நேரம் கெடுதலான விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. சுழற்சி மாதம் நல்ல நடந்தால் திரும்ப ஒரு கெட்ட விஷயம் பார்ப்பீங்க, கெட்டது நடந்தாலும் கெட்டது ஒரு நல்லதுங்கிற போது நல்ல விஷயத்தையும் பார்த்து வருவீங்க. ஸோ சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்களை கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோங்க. கால நேரம் பார்த்து பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலுமே கொஞ்சம் கூட இருக்கிறவங்களாம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா இந்த சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் பெருசாக தொந்தரவுகள் இருக்காது. இப்போ ஜென்ரலாக காலநிலை அமைப்பு அப்படிங்கிறது ஒரு மிதமான நிலைகளில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. குடும்ப வாழ்க்கை இந்த வருடம் நன்றாகவே இருக்கும். ஆல்ரெடி குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு. 2026 ஒரு சாதகமான வருடம் அப்படின்னு சொல்லலாம். உறவு நிலைகளுக்குள்ள மட்டும் சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு இருந்துட்டு, குறிப்பா பெற்றோர்களாகட்டும், உடன்பிறப்புகளாகட்டும், கணவன் மனைவி உறவுகளாகட்டும், குழந்தைகளாகட்டும், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான கருத்து வேற்றுமைகளோட தான் போயிட்டு இருக்கும். ரொம்ப உடன்பாடோடு இருக்க முடியறது இல்லை. எல்லாமே பட்டும்படாமலும் தொட்டு தொடாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ குடும்ப விஷயங்கள், காரியங்கள் அப்படிங்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எதை செய்யணும்னு நினைச்சாலும் சரி தாராளமாக நீ செஞ்சுடுவீங்க. சிறப்பாகவே செஞ்சு முடிச்சிடும். உங்களுக்கு என்ன கிடைக்கணும், என்ன நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தானாக நல்லபடியாக முடிஞ்சிடும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் உறவுகளுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். சில நேரங்கள்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, சில நேரங்களில் வேண்டா வெறுப்பாக பேச செய்வாங்க. இது கொஞ்சம் மன வருத்தங்களை ஒவ்வொரு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த நிலைகள் அப்படிங்கிறது 2026 தொடர்கதையாகத்தான் இருக்கு. பட் இது வந்து நெகட்டிவாக சொல்லக்கூடியதில் அப்பப்போ கொஞ்சம் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ உறவு நிலைகளுக்குள்ள சூழ்நிலை சந்தர்ப்பம் பார்த்து அனுசரித்து போய்க்கிங்க. பெருசாக ரொம்பவும் பர்சனலாலாம் எதையும் எடுத்துக்காதீங்க. கேஷுவலாக எதையும் டீல் பண்ணுங்க. 2026 உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். மற்றபடி பெரிய நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை. வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் செய்வாங்க. அதே நேரம் சின்ன சின்ன சங்கடம் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் கூட இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை அனுசரித்து போட்டிங்கனாலே போதும். பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் 2026 உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். திருமண வாய்ப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் எல்லாமே ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்லபடியாகவே இருக்குது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவங்களுடைய வாழ்க்கை நிலைகள் இது எல்லாமே ஒரு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கு. 2025 இது கொஞ்சம் டம்பா இருக்கும். பட் இருந்தாலும் சிறப்பான முறையில் கையாண்டு வந்திருப்பீங்க. குழந்தைகளும் ரொம்ப சிறப்பான நிலைகளில்
கையாண்டு வந்திருப்பாங்க. அவங்களுடைய வளர்ச்சி பாதைகளை நோக்கி போயிட்டு தான் இருப்பாங்க. ஒரு பக்கம் கஷ்டங்கள் இருந்துதான் இருக்கு, வெளி இடங்களில் நிறைய தடை தாமதங்களை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. 2026 இது இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே உங்களுக்கு சிறப்பாகவே செயல்பட்டு வரும். குழந்தைகளோட வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். அவங்களுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற நிலைகளை எதிர்பார்க்க முடியும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 2026 சிறப்பாகவே இருக்கு. 2025 கொஞ்சம் சாதகமாக தான் இருந்து 2026 இது சிறப்பாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு காதல் திருமணங்களும் கைகூடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் ஒரு சுமூகமான வருடம் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அனுபவ ரீதியான விஷயங்கள் தான் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டையும் அடுத்தடுத்த நிலைகளையும் பார்க்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உருவாகும். இப்போ தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இது ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் தான் இருக்கும். ஸோ கல்வியை காட்டிலும் வித்தைகளில் நிபுணத்துவம் பெறக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசி மாணவர்களுக்கு முழுமையாக உண்டு. அதே போல் 2026 இந்த கல்வி சார்ந்த இடமாற்றங்கள் போன்ற அமைப்புகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சிலருக்கு அது பிடிச்ச மாதிரியும் அமையலாம், சிலருக்கு அது பிடிக்காத மாதிரியும் அமையலாம். பட் எது எப்படியோ நல்ல விஷயங்கள் நோக்கி போறாங்க அப்படிங்கிற நிலைகள்ல 2026 மாணவர்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. ஸோ டோட்டலா 2026 பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சி பாதையின் அடுத்த மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.